ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ரொம்ப வருஷமாக ஆன்லைன்லேயே ஆகட்டும் இல்லை நேரில் இருக்கக்கூடிய பேங்க் ஆர் ஃபினான்ஸ்லேயே ஆகட்டும் எங்கேயுமே லோன் அப்படிங்கிறது எடுக்கிறதே இல்லை. பட் இன்னைக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷனில் ஜஸ்ட் ஒரு 2000 rupees லோன் அப்படிங்கிறத விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணியும் இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட் தான் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியல் சோர்சஸ்ல நீங்க ஒரு டைம் கண்டிப்பாக வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா லோனுக்கு ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம எம்பாக்கெட் அப்ளிகேஷனில் தான் லோன் அப்படிங்கிறத விட்ராவல் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப வருஷமாக நமக்கு ஒரு 2000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் காட்டிட்டு இருக்காங்க. நாமளும் இந்த லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதே கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத விட்ராவல் பண்ண போகிறோம். பட் அதே மாதிரியே பாருங்க, இங்கே லோனுக்கு ஒரு 50,000 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ KYC எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தரோம் அதையும் சொல்லியிருக்காங்க. தென் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் கெட் கேஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 6 month அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மந்த் 855 ரூபாய் நம்ம மார்ச் 1ஆம் தேதி ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் 276 ரூபான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது 2163 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக 6 month ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இவங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 50 ரூபாய் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கம்மி தான். ஸோ நமக்கு இந்த இன்சூரன்ஸ் ஃபீஸ் மட்டும் தேவையில்லை அப்படின்னா அதை ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1912 ரூபாய் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இதுவே இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த 50 ரூபாய் போயிடும். போனதுக்கப்புறமா 1862 ரூபாய் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. எடுத்தாச்சு. இப்போ 1912 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நாம செலக்ட் பண்ண இந்த 2000 லோன் அமௌண்ட்க்கு. ஓகே, இப்போ கெட் கேஷ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, எத்தனை மாதம் டென்யூர், எவ்வளோ சார்ஜ் எடுத்துப்பாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சேர்த்து கட்டணும், இதுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ 16.5% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதை ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் சாங்ஷன் லெட்டர் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுலையுமே அந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வேணும்னாலும் ரீட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஐ அக்செப்ட் கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து ஃபைனலாக லோன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறாங்க. ஐ அக்செப்ட் லோன் அக்ரிமெண்ட் இதையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து அகைன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 855 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணும். டோட்டலாக 6 month டென்யூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லோன் அமௌண்ட் 2000 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் டீட்டெயில்ஸை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம இந்த லோனுக்கு அப்ளை பண்ணும்பொழுதே அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. இப்போ ஆட்டோ செட்டப் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 rupees வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம மேனுவலாகவே பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் கெட் கேஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ரீசனுக்காக இந்த லோன் அப்படிங்கிறது எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மந்த்லி பில் பேமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஓகே கேஸ், இப்போ கண்டினியூ அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1912 ரூபாய் லோன் ரெக்வஸ்ட் இஸ் இனிஷியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே கேஸ், இப்போ லோன் அமௌண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணியாச்சு. டோட்டல் கிரெடிட் லிமிட் வந்து 2000, அவைலபிள் கிரெடிட் லிமிட் வந்து 0 ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம லோன் அப்படிங்கிறது விட்ராவல் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஆக்டிவ் லோனில் வந்து காட்டணும், எங்கே காட்டல. ஓகே, இங்கே இருக்குது பாருங்க, ரெக்வஸ்ட்டில் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஆக்டிவ் லோனுக்கு வந்துடும். ஸோ இந்த இடம் வந்து காலியாக இருக்கும். சேம் டைம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ எம்பாக்கெட் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம அந்த லோன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அந்த விதத்தில் லோன் அக்ரிமெண்ட்டுடையது, கீ ஃபேக்டர் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணிட்டாங்க. வித் தமிழ்லையும் இருக்கிற மாதிரியே மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அவங்க ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சிபில் அப்படிங்கிறதுல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் அப்படிங்கிறது விட்ராவல் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடணும் ஆன் டைமில். இன்கேஸ் லேட் ஆனது அப்படின்னா சிபில் அது வந்து அஃபெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்கள் எம்பாக்கெட் அப்ளிகேஷன்லாம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. 1912 ரூபாய் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு TMB பேங்க்கில். சேம் டைம் நம்ம அப்ளை பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:55க்கு அப்ளை பண்ணியிருந்தோம் மார்னிங்.
இப்போ அமௌண்ட் கிரெடிட் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:10க்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ எம்பாக்கெட் அப்ளிகேஷனில் நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் ஆனது வித்தின் 15 மினிட்ஸில் கிரெடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. ஓகே, இப்போ லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கப்புறமா எம்பாக்கெட் அப்ளிகேஷனில் இப்போ ஒருவேளை இன்ஸ்டன்ட்டாகவே ஃபோர்க்ளோசர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லோன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்டிவ் லோன் அமௌண்ட்டில் 2165 ரூபா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் லோனை விட்ராவல் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த 165 ரூபா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.